பாத்தீங்களா, நம்மளுடைய ரேகாவும் ஃபாப்னிரும் அந்த ஆண்ட் கேவனுடைய கேட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஸோ ரேகாவும் அவனுடைய மோதிரத்திற்குள்ள இருந்து அவனுடைய ஸ்கெலிட்டன் கார்டை வந்து வெளியில சமன் பண்றான். எனக்காக நீ கடினமா உழைன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த ஸ்கெலிட்டனும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த ஸ்கெலிட்டன் கார்டு யாருன்னு உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அல்லது டவுட் இருந்ததா நான் அதை கிளாரிஃபை பண்றேன். நம்மளுடைய ஹீரோ வந்து ஆர்க் செட்டில்மெண்ட் ஆகிய வில்லேஜ்ல தாக்குதல் நடத்தி ஆர்க் சீஃப் அல்லது ஆர்க் பாஸை தோக்கெடுத்திருப்பான். ஸோ அதனுடைய ஃபிளஷ் எல்லாம் செப்பரேட் பண்ணிட்டு இந்த கார்டை ஹீரோ வந்து மேக் பண்ணியிருப்பான். நாம இப்ப அனைத்து விதமான ஸ்பைடர்ஸையும் வந்து வைப் அவுட் பண்ண போறோம். அதே போல இங்க எதை பார்த்தாலும் நீ அதை உடனே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்றான். பாப்சினோ வந்து வீடு கொண்டு நடை போடுறான். நம்மளுக்கு இங்க எந்த விதமான டிஸ்டிங்ஷனும் கிடையாது. மான்ஸ்டரோ இல்ல ஹண்டரோ யாரா இருந்தாலும் அவங்கள நம்ம டெஸ்ட்ராய் பண்றேன்னு சொல்லிட்டு ரியோகாவும் சொல்றான். ஸோ எதிர்க்க பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு ஸ்லைமும் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ நோட்டிபிகேஷன் ஷோ ஆகுது. ரெட் ஸ்லைம் டேஞ்சர் ரேங்க்ன்றது 3 ஸ்டார்ல இருக்குது. இதனுடைய ட்ரைட் பாத்தீங்கன்னா கொரோசிவ் ஃப்ளூயிட். ஸோ நம்ம ஃபேப்டிரம் கேட்கிறான், இந்த ஸ்லைம்ன்றது ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லி கேட்கிறான். நம்ம ரியுகாதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றான், வெளியில வேணா பார்க்க அவ்வாறு இருக்கலாம், ஆனா இது வந்து ஒரு இரும்பிய வந்து உருக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லானது, அதனால கவனமா இருக்கு ஃபேப்னிர். ஸோ நம்ம ஃபேப்னிரை வந்து சரி அப்படின்னா நான் எப்படி இதை கொலை பண்றதுன்னு சொல்லி கேட்கிறான். ரியுகா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானையும் வந்து சொல்றான். ஸோ இந்த ஸ்லைம்ன்றது அட்டாக் பண்ண வரும் பொழுது இதனுடைய மொத்த பாடியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கும். அவ்வாறு இருக்கும்போது அந்த சமயத்தை நம்ம பயன்படுத்தி அதனுடைய கோரை உடைச்சிட்டா இந்த மான்ஸ்டர் வந்து தோற்கடிக்கலாம்னு சொல்லிட்டு ரியுகா வந்து அமேசிங்கா ஃபேப்னிருக்கு புரிய வைக்கிறான். ரொம்பவே சிம்பிளா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேப்டினும் மாசா தாக்குதல் பண்ண போறான். அந்த ஸ்லைம் ரியுகா சொன்ன மாதிரிதான் ஃபேப்டினை வந்து ஒரு இறையா நினைச்சுன்னு அட்டாக் பண்ண போது நடுவுல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கோருன்றது விசிபிளா நம்மளுக்கு தெரியுது. ஃபேப்டின் என்ன பண்றான்னா ஓங்கி வந்து ஒரே பஞ்சு செவுத்துல சப்பு நடிச்சு அந்த கோரையும் வந்து கிரஷ் பண்றான். நம்ம ரியுகா வந்து நைஸ், ஒரே அட்டாக்லயே வந்து நீ அந்த கோரை டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பாராட்ட செய்யறான். மாஸ்டர், இது வந்து ஒரு ஸ்லைம் தான், அப்படி இருக்கும்போது உங்களால இதனுடைய சவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேப்டினும் கேட்கிறான். ஸோ அப்படி பார்க்க போகணும்னா இங்க வந்து நான் தான் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும் போலயே, அதாவது நான் தான் இந்த மிஷினுடைய ஸ்டாராக அமையப்பட சொல்லிட்டு ஃபேப்டின் வந்து பெருமிதப்படுறான். ஏன்னா நீங்க எல்லா மிஷன்ஸையும் ஹீரோ கலந்து பார்த்தா தெரியும், மான்ஸ்டர்ஸை கில் பண்ணுவான், அதை 100 சோல்ஜர்ஸா மாத்தி ஹீரோ வந்து ஃபைட்டை ஃபினிஷ் ஆஃப் பண்ணுவான். இங்க இந்த ஸ்லைம்ஸ் தானேன்னு சொல்லிட்டு ஃபேப்டின் வந்து இது மாதிரி கேட்கிறான். அப்படின்னா வந்து ஒரு செயின்ட் வந்து சம்மண்ட் பீஸ்டை வைத்து மட்டுமே டெவலப் ஆறான்னு சொல்லிட்டு அவனையே வந்து பெருமிதம் கொள்றான். அப்படின்னா இது நடந்துருச்சான்னு சொல்லிட்டு ரியுகா வந்து பாக்குறான். ஃபேப்டின் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். சரி, எந்த விதமான சவமும் தென்படலைன்னா நான் வந்து அதனுடைய ஆன்மாவைய வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரியுகா சொல்றான். ஸோ பாத்தீங்கன்னா அதனுடைய சோலை வந்து இங்க பயன்படுத்துறான். கம்முன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே அந்த ஸ்லைம்னுடைய சோலும் வருது. ஹீரோ என்ன பண்றான்னா ஒரு கோஸ்ட தற்பொழுது கிரியேட் செய்யறான். ரொம்பவே கியூட்டா இருக்கு அந்த கோஸ்டுமே. நம்ம ஃபேப்டினும் புரியாம கேட்கிறான், இந்த கோஸ்ட வச்சு நாம அப்படி என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு கேட்கிறான். ரியுகா சொல்றான், இந்த கோஸ்டுக்கான எபிலிட்டி பார்த்தனா எனிமீஸை வந்து டிபஃப் பண்ணும், ஆஸ் வெல் அஸ் அவங்கள தாக்குதலையும் இது மேற்கொள்ளும். நான் உனக்கு இது எவ்வாறு வேலை செய்யும்ன்றத பயன்படுத்தி காட்டுறேன். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் அங்க நிறைய ஸ்லைம்ஸ்ன்றது தோன்றிடுச்சு. நம்ம ரியுகா என்ன பண்றான்னா ஜென்டலா அந்த ஒரு கோஸ்ட்டை மட்டும் சென்ட் பண்றான். ஸோ அந்த ஸ்லைம்ஸை சுத்தி அது வட்டம் தான் போடுது. இதுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கோஸ்ட் என்ன பண்ணதுன்னா அந்த சுத்தி இருக்க ரெட் ஸ்லைம்ஸினுடைய ஸ்ட்ரென்த் எஜிலிட்டியை வந்து 2% வந்து குறைக்குது. அதே போல அதனுடைய ஃபேட்டிக் அந்த சோர்வடையத்தை வந்து லெவல் 1 வந்து மாத்திடுச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற எல்லா ஸ்லைம்ஸுமே வந்து ரொம்ப சோர்ந்து போய் தொங்கி போய் தூங்க ஆரம்பிக்குது. நம்ம ஃபேப்டின் வந்து வாயை புழக்கிறோம், ஓ இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் இந்த கோஸ்டால செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு. இங்க இவ்வாறு எண்ணற்ற வேண்டது கிடையாது. ஒன்ஸ் இந்த எஃபெக்ட் எல்லாம் வந்து சேர்ந்த பிறகு நாம இதை pretty யூஸ்ஃபுல்லாவே பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ரியுகாவும் சொல்றான். பொறுமையாரு, நான் இது போன்ற பலவிதமான கோஸ்ட்டை உருவாக்கதான் போறேன்னு சொல்லிட்டு ரியுகா வந்து ஜாலியா சொல்றான். நம்ம ஃபேப்டின சோகமா சொல்றான், அப்படின்னா எப்பயும் போலதான் இந்த முடிவும் இருக்குமா? ஸோ எப்பயும் வந்து ஹீரோ அண்டேட் மேக் பண்ற மாதிரி இங்க கோஸ்ட்டை உருவாக்குறான், ஓகேங்களா? ஏன்னா ஒரு சோகமான விதின்னு சொல்லிட்டு ஃபேப்டின் வந்து தலையை தொங்க போடுறான்.
அடுத்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா அந்த கேவுக்குள்ள நம்மளோட ரெட் ஸ்பைடர் கேங்க தான் ஷோ பண்றாங்க. நாம பிளட் ஸ்டோன்ஸை ரொம்ப ஸ்மூதா வந்து கலெக்ட் பண்ணணும். ஏன்னா இதனுடைய ஒவ்வொரு ஸ்டோன்ஸுடைய விலையும் பார்த்தோன்னா 1.2 மில்லியன் சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு நபரும் சொல்றான். அதனால ரொம்பவே அலர்ட்டா இரு. எந்த விதமான இடையூறும் லாஸ்ட் டைம் மாதிரி தற்பொழுது ஏற்படவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஷார்ப்பா சொல்றான். அந்த மேடம் ஷூரியோடைய இன்சிடென்ட்லயே ஒரு நபர் தலையிட்டதால நம்மளுக்கு பெருவிதமான இழப்புன்றது ஏற்பட்டது. அதனால இந்த தடவை நம்ம அந்த மாதிரி எதையும் வந்து நிகழவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். இவ யாரும் தெரிஞ்சா அந்த ஸ்கார் நபர் தான். இப்பதான் பேரை ரிவீல் பண்றாங்க. ரெட் ஸ்பைடருடைய எக்ஸிக்யூட்டிவ் கொட்டட்சு. ஓகேங்களா, அவரோட நேம் வந்து கொட்டட்சு. ஸோ உங்க ஸ்கார் நபரே ரொம்ப கன்வீனியன்ட் தான் இருக்கு. எப்படி எனக்கு வருதோ நான் சொல்லிக்கிறேன். அங்க என்னதான் நடக்குது, கம்யூனிகேஷன் ஏன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவன் கத்த செய்யறான். அங்க வந்து யாருமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கி வச்சுக்கிற நபரும் சொல்றான் அது வந்து நல்லது கிடையாது. அப்படின்னா வந்து யாரு வந்து தென்படுறாங்களோ அவங்கள வந்து உடனடியாக கொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கார் நபரும் சொல்றான் கொட்டட்சுவும். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கெல்டன் கார்டு வந்து மாசா வந்து அப்பியர் ஆகுது. நம்ம கொட்டட்சு வந்து ஒன்னும் புரியாம பாக்குறான். அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே ஸ்கெலிட்டனா அதுவும் எங்க எப்படி இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு கொட்டட்சு வந்து புரியாம முழிக்கிறான். வெயிட், அது வந்துன்னு சொல்லிட்டு அந்த ரெட் ஸ்பைடர் கேங்ல ஒரு நபரை வந்து அது கூஸ்ட் தானேன்னு சொல்லிட்டு அலற செய்யறான். ஒன்னும் வந்து பதட்டப்படாதீங்க, நம்ம இதை வந்து சாம்பலா எரிச்சிடும்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்ஸ்ல இருந்த நபர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஃபயர் ஸ்பீல்ல தான் வந்து கேஷ் பண்றாங்க. ரொம்ப வந்து மினிமலிஸ்டிக்கா தான் இருக்குது. ஸோ 4 பேர் சேர்ந்து தாக்கிய வந்து நம்ம ஸ்கெல்டன் கார்டும் வந்து அவனுடைய ஷீல்டை கொண்டு அந்த அனைத்து விதமான அட்டாக்கையும் வந்து அசால்ட்டா வந்து பிளாக் செய்யறான் சொல்லிட்டு ரொம்ப சிரமம் படுறான். பாத்தீங்கன்னா தெரியும், எலும்பு கூட்டுக்கு வந்து வேத்துவது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. வேத்துவதால எலும்பு மெல்ட் ஆகுதான்னு தெரியல காய்ஸ். ஸோ அந்த சமயம் என்ன பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேப்ல வந்து இதான் சரியான சான்ஸ் சொல்லிட்டு வேகமா வந்து தாக்க செல்றான். ஒரு லிசர்ட் ஸ்கெல்டன் கூட சேர்ந்து சண்டை போடன்னு சொல்லிட்டு கொட்டட்சுவும் பார்க்கிறான். இதை எடுத்துக்கொள்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபயர் பால தான் கேஷ் பண்றான். ஸோ நமக்கு தெரிஞ்சதுதான் இந்த கொட்டட்சு வந்து ஃபயரை வந்து இன்வென்சிபிளா கண்ட்ரோல் செய்யும். ஓகேங்களா, அப்போ ஒரு போனும் வந்து அதை துளைக்க செய்யுது. அப்போ வந்து ஒரு போன் ஸ்பியரா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டட்சு வந்து பயப்பட செய்யறான். ஓகேங்களா, அந்த எக்ஸ்ப்ளோஷனே இது தடுத்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கிறான். நல்லா பண்ணுங்க மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஃபேஃபின் வந்து இதற்கப்புறம் என்னுடைய க்ளோஸ் காம்பேட்கான நேரம்ன்றது ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்றான். என்ன பண்றேன்னா அங்க இருக்கிற ஒரு கோட் சூட் அணிந்த நபர்களையும் அந்த ரெட் ஸ்பைடர் கேங் மெம்பர்ஸையும் வந்து ஃபேஃபின் வந்து ஃபேஸ்ல குத்தி வந்து நாக் அவுட் பண்றான். என்ன டெக்னிக்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் சாப்டர் 7 ஆகிய 10 கன்சிக்யூட்டிவ் ஸ்ட்ரைக் தான் டார்க் ஆராவையும் பயன்படுத்தினா கெனக் காம்பேட் டெக்னிக்கும் நம்ம ஃபேஃபின் பயன்படுத்தி தாக்குதலை நிகழ்த்தலாம். சும்மா அடிச்சு முடிச்சு சும்மா மாசா வந்து ஃபேஃபினும் போஸ்ட் கொடுக்குறான். பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கேங் மெம்பர்ஸ் எல்லாம் தரையில கிடக்குறாங்க. இப்பதான் வந்து நம்மளுடைய ரியூகாவுடைய அப்பியரன்ஸ்ன்றது தோன்றுது. என்ன தவறாயிடுச்சு, உன்னோட பிளான்ன்றது ஃபெயில் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு மாசா வந்து கேட்கிறான். அவன் நம்ம கொட்டட்சு வந்து சோ இது வந்து நீதானா, நீ வந்து மேடம் ஷூரியோட இன்சிடென்ட்லயும் இடையூறு பண்ணலன்னு சொல்லிட்டு கொட்டட்சு வந்து எரிச்சல் ஆகுறான். சோ இவன் வந்து சம்மனிங் மான்ஸ்டர்ஸை வைத்து சண்டையிடுறானா, இந்த கேஸ்ட் பண்றான்னு நாம தோற்கடித்தாலே இந்த மொத்த கேமும் வந்து முடிஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு வில்லத்தனமான பிளான் போடுறான். சோ நம்ம அராயரிகள்ல பாத்துக்கணும் பாத்தீங்களா, அதே பிளான் தான். ஸோ இந்த ப்ரீஸ்ட்டை வந்து நம்ம ஃபினிஷ் ஆஃப் பண்ணாலே வந்து இவங்க எல்லாரும் தோத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வந்து கிறுக்குத்தனமா பிளான் பண்றான். அவனுடைய கேங் மெம்பர் கிட்டயும் சொல்றான், நீ அந்த லிசார்டை பிஸியா வச்சுக்கோ, மிச்சம் அனைத்து விஷயங்களையும் வந்து நான் என்னோட அட்டாக் மூலியமா வந்து ஃபினிஷ் ஆஃப் பண்றேன்னு சொல்லிட்டு மாசா சொல்றான் கொட்டட்சுவும். ஸோ அந்த ஷீல்டு வச்சிருக்க நபர் என்ன பண்றான்னா நம்மளோட ஃபேஃபினை வந்து சமாளிக்கிறதுக்கு சிங்கிள் ஹேண்டடா போறான். அப்போ நம்ம ஃபேஃபின் கேட்கறான், இவ்வாறான விஷயங்களை வந்து என்ன தடுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு நீ வந்து நினைக்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு தான். ஸோ ஷீல்டு தான் என்ன பண்ணும், அட்டாக்கை தடுக்கும். நம்ம ஃபேஃபினர் கையை வந்து ஷீல்டையும் தாண்டி வெளில வருதுன்னா பாத்துக்கோங்க. ஸோ அவ்வளவு ப்ரூட்டல் ஸ்ட்ரென்த்தை கொண்டு இருக்கிறான். குயிக் ரிலோடுன்னு சொல்லிட்டு ரெட் பைண்ட்ன்ற ஸ்கில்லை வந்து நம்மளுடைய கொட்டட்ஸும் வந்து பயன்படுத்துறான். இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஃபேஃபினர் வந்து அந்த ஷீல்டு கூட அவனோட கையின்றது பைண்ட் ஆகுது. அப்ப இந்த ஷீல்டு வச்சிருக்க நபரும் சொல்றான், இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் அவனுடைய பைண்டிங் மேஜிக் யூ லிசர்ட் பேஸ்ட்னு சொல்லிட்டு அவனை திட்ட செய்யறான். அப்ப நம்ம ஃபேஃபினும் ஆன்னு சொல்லிட்டு புரியாம முழிக்கிறான். என்னால நகர முடியலன்னு சொல்லிட்டு ஃபேஃபின் குழந்தை மாதிரி பண்றான். என்ன ஆகுதுன்னா அந்த ஷீல்டு கூட அவன் கையை வந்து கட்டி போட்டிருக்காங்க. ஓகேங்களா, நவ்னு சொல்லிட்டு மீதி இருக்க அந்த ரெட் ஸ்பைடர் கேங் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து நம்ம ரியூகாவை தாக்க செல்றாங்க. சோ தற்போது என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு குரோனோஸும் ஆச்சரியமா கேட்கிறாரு.
இதை பார்த்தா நீ ஒரு புதிய பிளானோட தான் வந்திருக்க போலயே, இருந்தாலும் அது எல்லாம் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ என்ன ஆகுதுன்னா அவனுடைய கோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ரியோகா வந்து ஏவி விடுறான். பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கேங் மெம்பர்ஸோடைய ஃபேஸ்க்குள்ள ஊடுருவி செல்லுது. என்னோட பாடி வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து 15% குறைய செய்யுது, எஜிலிட்டி வந்து 17% டிக்ரீஸ் செய்யப்படுது. நம்ம ரியோகா வந்து அவனுடைய போன் ஸ்பியரை தற்பொழுது பயன்படுத்துறான். நல்லா நோட்டீஸ் பண்ணா தெரியும், ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து போன் கண்ட்ரோல் பண்ணிருப்பான், இப்போ வந்து அதையே ஷேர் பண்ணி ஸ்பியர்ஸா வந்து பயன்படுத்துறான். ஸோ வந்து அவனோட அட்டாக் அவன் வந்து அப்கிரேட் செய்துக்கிட்டே தான் இருக்கான். நம்ம அதையும் வந்து சைட் பை சைட் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சாப்டர் போக போக ஹீரோ வந்து அப்கிரேட் ஆகலாம். ஸோ அந்த கேங் மெம்பர்ஸும் ஈஸியா வந்து போன் ஸ்பியரை வந்து தடுக்க செய்யறாங்க. அப்ப நம்ம ரியோகாவும் யோசிக்கிறான், 3 ஸ்டார் ஹண்டர்ஸ் வந்து ரியலி வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, இந்த போன் ஸ்பியர்ஸ் மட்டும் வந்து அவங்கள வீழ்த்த போதுமானதாக இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றான். வான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரெட் ஸ்பைடர் கேங் மெம்பர் இன்னொருத்தவன் நம்ம ஸ்கெல்டன் கார்டு கிட்ட செல்றான். ஓகேங்களா, சென்று வந்து அவனுடைய அந்த கதாயுத மாதிரி ஒரு வெப்பன் எடுத்து அந்த ஸ்கெல்டன் மண்டையிலே அடிக்கிறான். ஸ்கெல்டன் கார்டை வந்து வீழ்த்தப்படன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. அடுத்து அந்த நபர் சாகுன்னு சொல்லிட்டு வேகமா வந்து நம்ம ரியோகாவை நோக்கி தான் ஓடி வரான். நம்ம ரியோகா தற்போது என்ன பண்றோம்னா அவனுடைய ஸ்பியரை இன்னுமே அப்கிரேட் பண்றான். எப்படின்னு கேக்குறீங்க, அவனுடைய போன் கண்ட்ரோல அதே போல போன் ஸ்பியர் ரெண்டுத்தையும் வந்து ஒன்றிணைத்து வந்து போன் ஸ்கெலட்டன் ஸ்பியர்னு சொல்லிட்டு ஒரு வெப்பனை ஹீரோ தற்பொழுது கிரியேட் பண்றான். நம்ம யாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், ஹீரோ வந்து ஆல்ரெடி ஃபேஃபின் கூட ட்ரைனிங் எடுத்திருப்பான். அது வந்து பெர்டியன் ஸ்டைல் டெக்னிக்னு சொன்னாங்க, இப்போ அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பெர்டியன் மாத்திருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் அக்கார்டிங்கே வந்து சொல்றேன். பெர்டியன் ஸ்டைல் பேசிக் ஸ்பியர் டெக்னிக் சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஸ்டாண்ட்ஸ் எடுத்து அட்டாக் செய்யறான். ஒன் சிங்கிள் ஸ்ட்ரைக்லயே வந்து அந்த கேங் மெம்பரை ஹீரோ அசால்ட்டா தோற்கடிக்கலாம். இதை பார்த்த கொட்டட்ஸுக்கும் ஒன்றும் புரியாம ரொம்பவே வந்து எரிச்சல் ஆகிறான். அப்போ நம்ம நான் வந்து என்னுடைய ட்ரைனிங்கான ரிசல்ட்ன்றது எவ்வாறு இருக்குதுன்றத தற்போது உங்ககிட்ட சோதனை செய்யறேன்னு சொல்லிட்டு சொல்றான். வந்து ரொம்பவே கடுப்பாகிறான். நம்ம ரேவா சொல்றான், சரி என்னுடைய ட்ரைனிங்கான ரிசல்ட் எவ்வாறு இருக்குதுன்றத நான் தற்போது உனக்கு ஷோ பண்றேன். அப்ப அந்த கேங் மெம்பர் வந்து தோற்கல போல கீழே தான் விழுந்திருக்கான். அவன் வந்து ஆக்ரோஷமா அவன் கதாயுதத்தை வச்சு எழுந்துக்கிறான். நீ என்ன நினைச்ச, ஒரு மேஜால க்ளோஸ் காம்பேட்ல மார்ஷல் ஆர்டிஸ்ட ஜெயிக்க முடியும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அந்த கேங் மெம்பரை வந்து அவனோட வெப்பனை கொண்டு தாக்க செய்யறான். நம்ம ரியோகா வந்து அவனுடைய 4th ஃபார்மை பயன்படுத்துறான். அதாவது என்னன்னா ஃபார்மல் ஸ்ட்ரைக். ஓகேங்களா, அப்ப அந்த நபருக்கு ஒன்றும் புரியல. ஹீரோ வந்து அசால்ட்டா அவனுடைய அட்டாக்ன்றத பிளாக் செய்துட்டு அவனும் டேமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறான். உன்னை போன்ற ஒரு கைனா எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் கேக்குன்னு சொல்லிட்டு ரேவிகா மாசா சொல்றான். ஏன்னா வந்து இவ்வாறு நீ மார்க் பண்ணாதன்னு சொல்லிட்டு திரும்பிய வந்து புத்தி கெட்டத்தனமா அட்டாக் தான் செய்ய வரான். நம்ம ரேவிகா வந்து போன் கண்ட்ரோலை பயன்படுத்தி அட்டாக் செய்யறான். அந்த நபரும் வந்து சும்மா அற்புதமா அந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து தடுக்க செய்யறான். அப்போ வந்து நீ உன்னோட காடை டவுன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹெவி ஸ்மாஷ் அப்படின்ற ஒரு தாக்குதலை கொண்டு ரியோகா வந்து அடிக்கிறான். ஸோ அவ்வளவுதான், ரியோகாக்கு அடிப்பட்டுச்சா பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஃபர்காட்டன் ஸ்டைன்ல ஹீரோ வந்து டிராகன் ஸ்கேல் ஆர்மரை கொண்டு வந்திருப்பான். ஸோ அது வந்து அதனுடைய ஷேப்பை சேஞ்ச் பண்ணன்னு சொல்லி நோட்டிபிகேஷன் வருது. என்ன என்ன ஹெல் இது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ அவ்வளவு பவர்ஃபுல்லா அடிச்சுமே ஹீரோக்கு சிங்கிள் ஸ்கிராச் கூட ஏற்படல, பிகாஸ் தேங்க்ஸ் டு அந்த டிராகன் ஆர்மர் தான். ஸோ ரியோகா வந்து மாசா வந்து நிக்க செய்யறான். நம்ம ரியோகா என்ன பண்றான்னா அவனுடைய அந்த போன் ஸ்பியரை வந்து ஷார்ப்பாக்கி அவன் கழுத்துல குத்தி அவனை அதே இடத்துல வந்து கொல்ல செய்யறான். நான் உன்னை ஒரு பர்பஸ்க்காக தான் இவ்வாறு கவர்ந்து எடுத்தேன். அதாவது ஹீரோ வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பான், அதனாலதான் அவன் அட்டாக் பண்ணியிருப்பான். அந்த தருணத்தை நம்ம ரியோகா கரெக்டா பயன்படுத்தி அந்த கேங் மெம்பரை வந்து தோற்கடிச்சிட்டான். ஹே சீக்கிரம் வா, இந்த விஷயத்த வந்து சீக்கிரம் முடிவு கொண்டு வான்னு சொல்லிட்டு ரியோகாவும் கத்த செய்யறான். இந்த நபர்கள் வந்து என்ன குழந்தை விளையாட்டு போல இந்த இடத்துலயே வந்து நிக்க வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஃபேஃபின் கடுப்பாயிட்டு டார்க் காராவை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துறான். அந்த நபர் வந்து வெயிட் மினிட்னு சொல்லிட்டு அழக செய்யறான். எனது நான் ஏன்டா அவனுக்கு வெயிட் பண்ணு சொல்லிட்டு ஃபேஃபின் மூஞ்சில பொங்குன்னு சொல்லிட்டு குத்து லான்ச் பண்றான். பாத்தீங்கன்னா அந்த நபர் வந்து தேய்ச்சின்னு போய் வேலை செய்யறான். ஸோ ஆக்ரோஷமா வந்து ஃபேஃபின் பாக்குறான். யூ காய்ஸ், நீங்க வந்து ஓடாதீங்க, நீங்க சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு இந்த கொட்டேட்ஸும் சொல்றான். ஏன்னா அவனுடைய கேங் மெம்பர்ஸ்னா வந்து சிவியரான இன்ஜுரிக்குள்ளாயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவன் வந்து என்ன வந்து அவன் உயிருக்கு சேருறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அப்ப ஃபேஃபின் வந்து பறந்து வந்து அவன் போன்றிருக்க பேரியர்ல என்ன பண்றான்னா பஞ்சர் லான்ச் பண்றான். ஸோ அந்த பேரியர் உடஞ்சி இவங்க மொத்த குரூ வந்து பின்னாடி இருக்க செவுத்துல வந்து அப்படியே பள்ளி மாதிரி ஒட்டிக்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா நான் இவரான விசாட் கிட்ட போயிட்டு தோக்கணுமான்னு சொல்லிட்டு கொட்டட்ஸ் வந்து யோசிக்கிறான். ஸோ நம்ம ஃபேமிலியில வந்து ஓங்கி வந்து ஒரு எத்துதான் எத்துது. ஸோ அவ்வளவுதான் கொட்டட்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும், ரொம்ப வந்து பர்தாப் நிலைக்கு தரையில தள்ளப்படுறான்.
நீ வந்து ஒரு வீக்கா இருந்து காக்கே ஆக்ட் பண்ண தேவையில்ல, அதாவது அரகண்டா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபேஃப்னியும் அட்வைஸ் பண்றான். நீங்க ஓகேவா மாஸ்டர்னு சொல்லிட்டு ஃபேஃப்னியர் வந்து அக்கறையா கேட்கிறான். அப்கோர்ஸ் ஐ எம் சொல்லிட்டு ரியோகா ரெஸ்பான்ஸ் பண்றான். ஸ்டில் இந்த காய் வந்து நம்மளுக்கு ஃபியூச்சர்ல கூட உபயோகப்படுவான். ஏன்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபேஃபினுடைய மூவ்மெண்ட்டையும் வந்து தடுத்து நிறுத்திட்டான்ல. ஸோ அதனால இவன் வந்து குவைட் இம்ப்ரெஷன் சொல்லிட்டு ரியோகாவும் யோசிக்க செய்யறான். சரி, இவனை வந்து வேஸ்ட் ஆக்கிறதுக்கு பதிலாக நான் இவனை பயன்படுத்திக்கலாம் சொல்லிட்டு அவனுடைய சோல் தான் நினைக்கிறேன் ஹீரோ வந்து அவனுடைய ரிங்குள்ள வந்து ஸ்டோர் செய்யறான். ஸோ கிட்டவான்னு சொல்லிட்டு அதையும் அழைக்கிறான். இதுதான் விஷயமா இருந்துச்சுன்னா இவனோட காப்ஸை கூட நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த ரிங் ஆகிய இன்வென்டரியில தான் ரியோகா வந்து ஸ்டோர் செய்யறான். ஆல்ரைட், நெக்ஸ்ட் வந்து நாம இந்த கேட்டை கிளியர் செய்யற வேலையை பார்க்கலாம். அதாவது இது வந்து ஆன்ட் கேவ்ன்ற ஒரு கேட்டு. இதை யார் கண்ட்ரோல் இருக்குன்னா ரெட் ஸ்பைடர் கேங்கு. ஷூரி கொடுத்த ரெக்வஸ்ட் தற்போது ஹீரோ வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டான். ரெட் ஸ்பைடரே வந்து வைப் அவுட் பண்ணிட்டான். அடுத்து இந்த ஆன்ட் கேவ் வந்து தற்போது நம்ம ரியோகா வந்து கிளியர் செய்தாகணும். ஸோ அதுக்காக பாஸ் ரூமோட கதவு ஃபேஃப்னு திறக்கிறான். இதுதான் வந்து பாஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்குவாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸும் கத்துது. என்னன்னா வந்து இது வந்து ஒரு ஹியூஜான ரெட்ஸ் லைன் தான். ஓகேங்களா, பார்த்து தெரியும் 3 கோர்ஸ்ன்றது இதற்கு நெத்தியில வந்து தோன்றுது. நம்ம ஃபேஃப்ரியோகா மாசா பாக்குறாங்க. அது வந்து இவங்களை அட்டாச் ஆகி வருது. ஸோ ஆப்வியஸா நம்ம தெரிஞ்சது தான் அங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளவுதான் வந்து நைட் டைம் ஆகுது. நம்ம ரியோகா ஃபேஃபின வந்து கேட் வழியா வந்து வெளில வராங்க. நீங்க வந்து இதை தனியாவே முடிச்சிட்டீங்களா, உண்மையிலேவா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ஆச்சரியமா கேட்கிறாங்க. நம்ம ரியோகா வந்து ரெட் ஸ்பைடர்ன்றவங்க நான் எதிர்பார்த்ததை விடவே வந்து வீக்கரா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாசா சொல்றான். அந்த பாஸ்மே வந்து நல்லா ஒரு காத்து வீசுறது போலதான் இருந்துன்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ ஃபேஃப்னியர் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான், ஒரே பஞ்சு தான் பாஸே வந்து தெரிச்சிருச்சுன்னா பாத்துக்கோங்க. ஓ, நான் வந்து பாஸ் டிராப் பண்ண ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுக்கலாமா சொல்லிட்டு ரியோகாவும் கேட்க சூர்யா வந்து பெருந்தன்மையா அப்கோர்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன டிராப் பண்ணிருக்குன்னா அந்த 3 ஸ்டோன்ஸ் ஒரு புக் மாதிரி டிராப் பண்ணிருக்கு. சரி, மீதமுள்ள ரெட் ஸ்பைடரை நம்ம என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ரியோகாவும் கேட்கிறான். அவங்களுக்கு தற்பொழுது இங்க கம்யூனிகேஷன் லாஸ் ஆனதுனால இவங்க வந்து இறந்துட்டாங்கன்றது விரைவில் தெரிய வந்து ஒரு மூவா மேக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஷூரியா சொல்றாங்க. சரி, இந்த இடத்துல இருக்கிறது தற்பொழுது சரியானதாக இருக்காது இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஃபேமிலியை வந்து பயந்துகிட்டே சொல்றான். எங்களோட மேடம் நீங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, எனக்கு தெரியும் அவ வந்து இங்க இருந்து எஸ்கேப் பிளான ஆல்ரெடி ஃபிகர் அவுட் பண்ணி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம ஷூரியும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, என்னை பத்தி நீ நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க, சரி வா லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆயிட்டு சொல்றாங்க. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களோட பாரை தான் தற்போது ஷோ பண்றாங்க. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண ரிவார்டு இதுன்னு சொல்லிட்டு ஷோ பண்றாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மிஸ் 4 மானா இன்ஜின்ன்றது அங்க இருக்குது. இவங்க வந்து என்டர் பட்டனை பிரஸ் பண்ண உடனே அது வந்து ஆக்டிவேட் ஆகுது. இது வந்து ஒரு சிறந்த அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூக்காக ரெஸ்பான்ஸ் பண்றோம். மிஸ் 4 இது வந்து மேனுஃபேக்சர் யாருன்னா இந்த கார்பரேஷன் தான். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மானா இன்ஜின் சொல்லிட்டு இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நோட்டிபிகேஷன்ல தோன்றுது. நீங்க இதுல ஏதாவது குறைபாடுகளை பிறகு வந்து கண்டீங்கன்னா அதை வந்து நான் கவரேஜ்ன்றத கொடுக்க மாட்டேன். அப்ப நம்ம ரியூகாவும் இது வந்து ரொம்பவே அன்கைண்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இது வந்து ஒரு புரோட்டோடைப் தான், அதனால இதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்து எழுந்துச்சுன்னா நாம 2 பேரும் தான் ரிஸ்க் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம சூரியன் வந்து இவ்வாறான மால் ஃபங்க்ஷனிங் மானா இன்ஜினை இவங்க நான் கொடுத்தனா கண்டிப்பா இவன் என்ன வந்து விட்டு வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு யோசிக்க செய்யறாங்க. நம்ம ரீகா வந்து சரி நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் உங்ககிட்ட மேக் பண்ணல, இது ஏதாவது இஷ்யூ ஆனாலும் பரவாயில்ல, என்னோட சைட்டுக்கு நீங்க டெலிவரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அடக்கமா தான் சொல்றான். அது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் சொல்லிட்டு சூரியன் சொல்றாங்க. ஸோ நம்ம சிந்தாராவுடைய லெபார்டரியை தான் வந்து ஷோ பண்றாங்க. சினன் நீ வந்து சேஃபா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு ஜாலியா ஓடி வந்து வெல்கம் பண்றான். அப்கோர்ஸ் நாங்க வந்து நல்லா தான் இருக்கோம் வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஃபேஃப்டினஸ் சொல்றான். ஏன்னா வந்து கிரவுண்ட் ஜீரோ அப்படின்னு நீங்க பேசும்போது நான் நீங்க திரும்ப வரும்போது கோஸ்டா தான் வருவீங்க, நீங்க உண்மையிலே வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் பிலீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சிந்தாராவும் சொல்றான். அன்பார்ச்சுனேட்லி எங்களால கோஸ்டா மாற முடியல, இன்ஸ்டெட் நாங்க ஒரு கோஸ்ட பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு சிந்தாரோ கிட்ட நம்ம ரேகா வந்து பயமுறுற வகையில சொல்றான். சோ அந்த கோஸ்ட ஏவி விடுறான் பாருங்களேன், அவ்வளவுதான் சிந்தாரோ வந்து ஓன்னு சொல்லிட்டு அலற செய்யறான். நீ வந்து ரொம்ப நடிக்காத, அப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நீ வந்து இவ்வாறான கோஸ்ட வந்து பாப்பப் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பயப்பட செய்யறான். பிளீஸ் இது இங்க இருந்து எடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னால இவ்வாறான ஹாரர் மூவிஸ் நான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் தெரியணும்னு சொல்லிட்டு எனக்கு காப்பாத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஃப்டின கையை பிடிச்சுன்னு அழுவ செய்யறான். நம்ம ரேகா வந்து எஸ் எஸ் நான் வந்து திரும்பி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். சரி ஆனா எனக்கு ரொம்பவே தூக்கமா வருது அப்படின்னு சொல்லும் போது ஃபேஃப்டின எனக்கும் ரொம்ப களைப்படைந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அந்த இடத்துல நழுவுறாங்க.
பாத்தீங்கன்னா தெரியும் பின்னாடி தான் கோஸ்ட் வந்து சுத்தினே இருக்குது. சோ ரேகா வந்து அந்த கோஸ்ட் எடுத்துக்கல போல. வா என்ன வந்து தனியா விடாதீங்க. நான் வந்து என்னைக்கு காலையிலும் தற்போது வந்து ரொம்ப ஸ்லீப்பியா இருக்கனே, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து குப்புறப்படுத்துக்கிட்டு யோசிக்கிறான். அப்போ வந்து அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. உங்களுடைய டிவினிட்டி வந்து கான்ஸ்டலேஷனா வந்து ரைஸ் அப் ஆகியிருக்கு. அதனால ஆடியன்ஸனுடைய சான்சுரின்றது தற்பொழுது பாசிபிள் ஆயிருக்கு. ஸோ தற்போது ஹீரோ வந்து அந்த சான்சுரிக்கு தான் போறான். ஸோ கான்ஸ்டலேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெயிண்ட் ஓ டிஃபைசஸ் ஹெவன், நம்ம குரோனோஸ்னுடைய ஸ்டார் சான்சுரிக்கு தான் தற்போது ஹீரோ வந்து அழைக்கப்படுறான். நான் தற்போது எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் பார்க்கிறான். அப்போ குரோனோஸ் வந்து நீ வந்து வந்துட்டியா மை கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. குரோனோஸ் நீ வந்து ஒருத்தவங்களுடைய ட்ரீம்குள்ள என்டர் ஆகுற அதுவும் பர்மிஷன் இல்லாமனா அது வந்து ஒரு பேட் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரியூகா வந்து சொல்றான். இல்ல இல்ல இது வந்து உன்னுடைய ட்ரீம்ன்றது கிடையாது. நீ வந்து ஸ்டார் சான்சுரிக்கு வந்திருக்க. என்னுடைய டிவினிட்டி அந்த புனிதத்துவம்ன்றது அதிகரித்தது காரணமா வந்து நான் வந்து பீப்புளை இங்க சமன் பண்ண முடியும்னு சொல்லி குரோனோஸ் எக்ஸ்பிளைன் பண்றான். இது வந்து குரோனோஸோட இடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டலேஷனுடைய டிவினிட்டியை அதிகமாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் ஹோலி ரிலிக்க வந்து அப்டெயின் பண்ணணும், இல்லைன்னா ஒரு டெம்பிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். டெம்பிளை வந்து உருவாக்குறாங்க, அதுவும் அந்த கடவுளுக்காக வந்து அந்த கான்ஸ்டலேஷன் வந்து அவங்களுக்கு அன்அஃபிஷியலான அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் வந்து வழங்குவாங்க. சோ இதுதான் வந்து ஸ்டார் சான்ச்சுரியா, இங்கதான் வந்து ஆடியன்ஸ்னா வந்து கான்ஸ்டலேஷனை வணங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேவிகாவும் கேட்கிறான். இந்த சீனரி வந்து எனக்கு பேந்தியான வந்து நினைவு கூறுதுன்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். அதாவது பேந்தியான்ல வந்து அனைத்து விதமான கடவுள்களும் வந்து ஒன்று கூடுற இடம் தான் பேந்தியான்னு சொல்லி நம்மளுக்கு சொல்றாங்க. அதே போல இந்த ஸ்டார் சான்சுரின்றது ஈச் காட், அதாவது இண்டிவிஜுவல் கான்ஸ்டலேஷனுக்கும் இருக்கிற ஒரு யூனிக்கான டொமைன்ட்டு சொல்றாங்க. டொமைன் என்னது, அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்பேஸ். கான்ஸ்டலேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டார் சான்ச்சுரிஸை பயன்படுத்தி அவங்களுடைய அந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்து பிளெஸிங்ஸை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விளக்கத்தையும் அளிக்கிறாங்க. சரி, எதற்காக என்ன நீ சவுண்ட் பண்ணியிருக்க, எனக்கு ஏதாவது ஹோலி ப்ரொடெக்ஷன் அல்லது வந்து ஸ்பெல்ஸ் வந்து வழங்க இருக்கேன்னு சொல்லிட்டு ரேகா வந்து அவருடைய காரியத்துல கண்ணு கருத்துமா இருக்கிறான். அப்போ வந்து குரோனோஸும் சொல்றான், நான் வந்து தற்போது உனக்கு எதையுமே கொடுக்கறதுக்கு இங்க அழைக்கல. எனக்கு வந்து கான்ஸ்டலேஷனா இருக்கிறதுக்கு நெசசரியான அச்சீவ்மெண்ட்ஸ்ன்றது நான் லேக் பண்றேன். அதனால வந்து எனக்கு நீ வந்து ஏதாவது செய்தாகணும் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, நோட்டிபிகேஷன் வருது, உங்களுக்கு வந்து டிவைன் ப்ரொடெக்ஷன் அதே போல பிளெஸிங்ஸ் வந்து வழங்கணும்னா உங்களுடைய இந்த கார்டியன் ஸ்டார்னுடைய டிவினிட்டி வந்து அதிகமாகணும். சோ இந்த டிவினிட்டி நம்ம அதிகம் பண்றதுக்கு ரெண்டு கண்டிஷன் பார்த்தோம்ல, ஒன்னு ஹோல் ரிலேக்கு அப்டெயின் பண்ணணும், இல்லைன்னா வந்து டெம்பிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷன் நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்க. ஸோ டெம்பிள் நீங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்அஃபிஷியலான அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து வழங்கப்படும் சொல்லிட்டு அகைன் வந்து ரிப்பீட் ஆகுது. சரி, ஹோல் நிலைக்ட என்னால வந்து கலெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது சொல்லிட்டு ரேகா யோசிக்கிறான். சோ அப்படி இருக்குதுன்னா நான் வந்து ஐ கெஸ் கண்டிப்பா ஒரு டெம்பிளை வேணா கட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்றான். தென் ஒரு டெம்பிளை கட்டுறதுனால எனக்கு வந்து அன்அஃபிஷியலான அச்சீவ்மெண்ட் வந்து வழங்கப்படும் சொல்லிட்டு சொல்றான். எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தரா லெவல் சத்தம் கேக்குது. ஓன்னு சொல்லிட்டு ஹைபரம் எழுந்து பாக்குறான் தூ கலக்கத்திலே. ரூகீஸ், இது வந்து ஒர்க் ஷாப், இதை வந்து நீங்க ஒரு இன்னும் பயன்படுத்துனீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வந்து எப்போதும் இதற்கான அனுமதியை உங்களுக்கு வழங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிந்தாரா வந்து அழுவ ஆரம்பிக்கிறான். சிந்தாரா வந்து ரொம்பவே வந்து நல்ல கேரக்டர் தான் காய்ஸ், நான் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ரேகா வந்து சொல்றான். அவங்க வந்து அமைதியா நிக்கிறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ட்ரெயின்ல நான் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் இருக்கு, ஸ்லீப்பர் கோச் மாதிரி. ஏன் வந்து இந்த அட்மாஸ்பியர் ஹெவியா இருக்குன்னு சொல்லிட்டு யூமோட காதுல ஹைபரா சொல்றான். அதே மாதிரி யூகாரென்கோ வந்து ஏன் சடனா வந்து இங்க டென்ஸா மாறுது விஷயங்கள்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வந்து என்னன்னு கேட்டு சொல்றேன், நீங்க வந்து அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம ரீகாவும் சொல்றான், நீங்க ஹண்டர்ஸா மாறினதுக்கான காரணம் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்க செய்யறான். அப்ப வந்து யூமா சொல்றான், நாங்க வந்து காசு சம்பாதிக்கணும், அதுதான் வந்து எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றான். அது வந்து வேலைக்கு ஆயிடுச்சு. நான் வந்து தற்போது நிம்மதி ஆயிட்டேன். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு அன்ரியலிஸ்டிக்கான கோல்ஸ் இல்லைல்ல, ஏன்னா வந்து நான் ஹீரோ ஆகணும் அந்த மாதிரி நீங்க எதுவும் சொல்லலன்னு சொல்லிட்டு ரேகா வந்து திருப்தி அடைகிறான். அப்ப நம்ம ஹைபரா சொல்றான், நாங்க வந்து ஹீரோஸா மாறணும்னா இவ்வாறு பணம் பறிக்கிற சின்ன கிட்ட வந்து போய் சேர்ந்திருப்போமான்னு சொல்லிட்டு சொல்லும் போது யூமா வந்து வயிற்றுல நங்குன்னு குத்த விடுறான். நான் வந்து உங்களுக்கு ப்ரப்போசல் வச்சிருக்கேன், நாம ஏன் அபிஷியலா ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரேகா வந்து ஆஃபர் மேக் பண்றான். அப்ப நம்ம யூமா வந்து நான் என்ன நினைச்சேன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பார்ட்டின்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, ரேகா வந்து எஸ் நம்ம பார்ட்டி தான், ஆனா அபிஷியலா கிடையாதுல்ல,
நான் வந்து என்னுடைய சின்ன சின்ன வேலைகளை செய்யறதுக்காக மட்டுமே தான் உங்களுக்கு பேமெண்ட்ஸை வழங்குறேன்னு சொல்லிட்டு சொல்றான். இதற்கப்புறம் நான் உங்களுக்கு ஜாப்ஸை அசைன் பண்றது காட்டிலும் நாம வந்து அனைவரும் ஒருங்கிணைந்து வேலையாற்றுவோம் சொல்லிட்டு சொல்றான். அப்போ வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூமா வந்து நான் கண்டிப்பா அதுக்குள்ள சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சொல்றான். அப்போ வந்து ஐபரா வந்து கேட்க நல்லாதான் இருக்குது, நான் வந்து சாகாத வரைக்கும் உங்க கூட வந்து என்றென்னைக்கும் வந்து துணை போர் புரியுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஜாலியா சொல்றான். நானும் இது கூட ஹாப்பியா வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு யூகார் சொல்றாங்க. ஆல் ரைட் தென் உங்களோட பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரியூகாம எழுந்துக்கலாம். நாம வந்து பவுண்டரியில தான் இந்த மாதத்தை வந்து செலவழிக்கவிருக்கிறோம் சொல்லிட்டு சொல்றான். எஸ் சார்னு சொல்லிட்டு ரூக்கீஸ் வந்து ரொம்ப ஆனந்தத்தோட ஃபயர் டப்பா பேசுறாங்க. அப்ப நம்ம ரியூகாவும் சொல்றான், இதற்கப்புறம் ஓப்பன் ஸ்பேஸ்ல கூட என்னால இவங்களை சமன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மாஸ்டர் பிளான போடுறான். நான் வந்து பவுண்டரியில உங்களா காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியூகாவும் வில்லத்தனமா சொல்றான். சோ அங்க என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். காய்ஸ் இது வந்து ஆன் கோயிங் மான்வா, இது வரைக்கும் 23 சாப்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. எனக்கு செம் இருக்கிறதுனால நான் பிரேக் எடுத்து போடுறேன். ஸோ அவ்வளவுதான் 23 நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்தாலும் என்னால போட முடியும். ஆஸ் வெல் அஸ் நம்மளோட செகண்ட் சேனல் ஆகிய மோகன் மான்வா ஹார் அந்த சேனலுக்கும் நீங்க இம்மன்ஸான சப்போர்ட்டை வழங்குறீங்க. அகெயின் தேங்க்ஸ் அ லாட் மை டியர் ஃபேமிலி. ஸோ தற்போது இவங்க வந்து பவுண்டரி கிட்ட வராங்க. ஸோ ஒரு பெரிய கேட் போன்ற அமைப்புன்றது அங்க காணப்படுது. நான் உங்களுக்கு குயிக்கா வந்து சில பாயிண்ட்ஸை வழங்குறேன், உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்க ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேகாவும் சொல்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு செயிண்ட் நெக்ரோமென்சரை போல வந்து டெவலப் ஆகுறேன்னு சொல்லிட்டு உண்மையை உடைக்கிறான். எனது ஒரு செயிண்ட் அதே போல நெக்ரோமென்சர்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து காமெடியா வந்து முழிக்கிறாங்க. அப்போ வந்து வாட் த ஹெக் இஸ் தட் சொல்லிட்டு எல்லாம் வந்து ஷாக் அடைகிறாங்க. ஏன்னா வந்து நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே, இவ்வாறான ஒரு கிளாஸ்ன்றது எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சின்னண்டா வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லிட்டு ஹைபரா சொல்ல ஒரு நெக்ரோமென்சர், அதனாலதான் அவரால் இவ்வாறான அன்டிட்டரா சமன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யூகார் நிக்கோ பொண்ணு சொல்றாங்க. ஆல்சோ நான் வந்து கடவுளுக்கு வந்து ஒரு செயிண்டா ப்ராக்சி போல வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தற்போது எனக்கு வந்து ஒரு டெம்பிள்ன்றது தேவைப்படுது. அதை நான் எப்படி பண்ண போறேன்னா வந்து ஒரு நெக்ரோமென்ஸோட டெம்பிள், அதாவது நெக்ரோமென்ஸோட டெம்பிளை வந்து நெக்ரோபோலிஸ்ன்னு சொல்றாங்க, நான் அவ்வாறுதான் ஒன்றை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம ரியூகாவும் சொல்றான். அப்ப நம்ம யூமாவும் கேட்கிறான், ஒரு நெக்ரோபோலிஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அது என்னன்னா வந்து இறந்தவர்களுக்கான ஒரு நகரம் தான், ஓகேங்களா. நான் வந்து நெக்ரோமென்சருக்கான ஸ்ட்ராங் ஹோல்டா அதை தான் வந்து பயன்படுத்த இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரியூகாவும் சொல்றான். மான்ஸ்டர்ஸ் அப்புறம் ஹண்டர்ஸ் வந்து என்லெஸ்ஸா இவ்வாறான பவுண்டரிஸ்ல வந்து சண்டையிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் நான் வந்து இந்த சென்ட் ஆஃப் டெத்தை சாச்சுரேட் பண்ற இந்த இடத்துலன்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ இந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கிறதுனால ஈஸியா வந்து அந்த நெக்ரோமென்சர் கோயிலும் கட்ட முடியும்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ அதனால இதை காட்டிலும் வேற எங்கேயுமே வந்து நெக்ரோமென்சர் டெரிட்டரிக்கான பெட்டர் பிளேஸ்ன்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். ஃபர்ஸ்ட் வந்து நாம ஒரு இடத்த கண்டுபிடித்தாகணும், அங்கதான் நம்ம இந்த ஆலயத்தை கட்ட முடியும்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம ஃபேமிலியில வந்து அந்த இடம் வந்து நம்மளுக்கு எப்போதும் வந்து சுலபமா டிஃபெண்ட் பண்ற மாதிரி இருந்தா ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம ஹைபரா வந்து நாம வந்து விரைவா ஒரு இடத்த கண்டுபிடித்து அங்க கட்டணும்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ரியூகா சொல்றான், அவ்வாறு இல்ல, இந்த நெக்ரோபோலிஸ்ன்றதுக்கு நாம எங்க கட்டணும்னா அங்க வந்து ஸ்பிரிட் வெயின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். வெயின்னு நரம்பு தானே. சோ அங்க வந்து ஒரு ஆன்ம நரம்புன்றது காணப்படும். அதாவது என்ன சொல்றான்னா, உங்களோட காடை வந்து நீங்க மேல தூக்குங்க, நம்மளோட சரௌண்டிங் வந்து வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரியூகா வந்து ஆர்டர் கொடுக்குறான். ஏன்னா அதுனா வந்து நம்ம ரியூகா என்ன பண்றோம்னா அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை கண்கள்ல போட்டு தேட செய்யறான். அந்த ஸ்பிரிட் வெயின்றது எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதாவது வெயின்னா ஒண்ணு இல்ல, அங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து ரொம்ப டென்ஸா வந்து கண்டென்ஸ் ஆகியிருக்கும். அங்க கட்டினா வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கும், ஓகேங்களா. சரி வாங்க செல்லன்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஃபேப்னி தான் வந்து ஃப்ரண்ட் லைன்ல செல்றோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சுத்தி வந்துன்னு இருக்குது. இதை பார்க்கும்போது எனிமீஸ் வந்து நம்மளுக்கு சுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியூகாவும் ரெஸ்பான்ஸ் பண்றான். அங்க வந்து டிசைட் மேன்ஸ்னா வந்து ஷீல்டு மற்றும் ஸ்வாட வைத்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம யூமாவும் லிசர்ட் மேனா அவங்க வந்து ஆர்க்க காட்டிலும் வீக்காக காணப்படுவாங்க ஸ்ட்ரென்த்ல, ஆனா வந்து அவங்க விரைவா வந்து செயல்படுவாங்க, அதாவது அவங்க ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படின்னா இவங்க வீக்கானவங்கன்னு சொல்லிட்டு ஃபேஃபின் அந்த இடத்துக்கு ஓடி செல்றான். பொறுமையா பாருங்க, ஏன்னா அதனுடைய ஸ்கேல்ஸ்ன்றது ஆயிலால கோட் ஆகி இருக்கும், அதனால நம்ம அதை ஸ்ட்ரைக் பண்ற அந்த அட்டாக்கும் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யூமா வந்து கத்துறான். ஆனா ஃபேப்னர் ஆல்ரெடி வந்து பஞ்சை லான்ச் பண்ணி அந்த லிசர்ட் மேனியை வந்து டெஃபிட் பண்றான். குத்தி முடிச்சுட்டு மாசா கேட்கறான், நீ ஏதாவது சொன்னியே ஸ்ட்ரைக் அட்டாக்ன்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவா கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் எதுவுமே சொல்லன்னு சொல்லிட்டு யூமா வந்து நடுங்குறான். ஏன்னா வந்து அவன் எக்ஸ்பெக்டேஷனே சர்பாஸ் பண்ணிட்டான் ஃபேப்னர், ஓகேங்களா.
மீதமுள்ள அந்த 2 லிசார்ட் மேனை வந்து ஃபேஃப்னின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்து ஓடி வராங்க. ஃபேஃப்னியர் சேம் அப்படியே ஒரு எட்டு ஒரு கழுத்துல ஒரு அடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து நாக் அவுட் பண்ணிடுறான். மாசா வந்து ஃபேஃப்னிலே வந்து ஃப்ரண்ட் வே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுட்டான். நம்ம ரீவா வந்து ரைஸ் அண்டர்ன்னு சொல்லிட்டு ஃபிளஷ் விரித்லிங்க பயன்படுத்தினா, விரித்லிங்னா ஒன்றும் இல்லை, அந்த நெளிதல் தான். எப்படின்னா ஸ்கின்னுக்கு உள்ளதான் போன் இருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்ச அனாட்டமி அதுதான். ஆனா வந்து இந்த ஸ்கின்ல பயன்படுத்தும் என்ன ஆகும்னா, அந்த ஸ்கின்னுக்கு வெளியில போன் வரும், அது வந்து ஒரு ஆர்மரா வந்து ஹீரோ வந்து மேக் பண்றான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஹீரோ வந்து லைப்ரரிக்கு போயிருப்பான், அங்க இருந்து விஸ்டம் வந்து கெயின் பண்ணியிருப்பான். ஸோ அதுல இது ஒரு ஸ்கில். ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா ஆர்மர்டு ஜாம்பி வந்து உருவாக்கப்பட சொல்லி நோட்டிபிகேஷன் வருது. அந்த லிசர்ட் மேன் வந்து இனிமே வந்து அப்கிரேட் ஆக்கிட்டா நம்ம ரிவ்யூகா. ஓகேங்களா, மான்ஸ்டர்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து கேதர் ஆகுறாங்களோ அங்க வந்து ஸ்ட்ராங்கான ஸ்பிரிட் வெயின்கான ஃப்ளோன்றது இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூகாவும் சொல்றான். அதனால ஷார்ப்பா இருங்க, நம்ம வந்து நகர்ந்துகிட்டே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரூக்கீஸும் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், வழியில வர அனைத்து விதமான லிசார்ட் மேனேஜர் நம்மளோட ஃபேமிலியில வந்து பந்தாட செய்யறான். ஸோ ஹீரோடைய சோல்ஜர்ஸ் பாத்தீங்கன்னா மாசா வந்து லிசார்ட் மேன்ஸ் வந்து நடந்து வராங்க. லிசார்ட் மேன்ஸ்ன்றாங்க, கொஞ்சம் ஸ்னேக் பண்ண இருக்காங்க, ரெப்டைலியன் தானே. ஓகேங்களா, அப்போ வந்து அது கிட்ட இருந்து ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய ஹைபராவும் அதே போல ஹியூமன் வந்து கலெக்ட் பண்றாங்க. இந்த ஸ்பாட்ல நாம அதை செய்யலாம்னு சொல்லிட்டு ரிவ்யூகாவும் சொல்றான். பாத்தீங்கன்னா தெரியும், பக்கத்துல வந்து ரிவர் போல ஓடு இருக்கு, மவுண்டைன் சீனரி ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஃபேமிலியும் நீ வந்து ஷியோரா தான் இருக்கியா, ஏன்னா இங்க பல பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அது கூட சேர்த்து பாத்தீங்கன்னா இங்க வந்து லோக்கல்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க நம்மளை பார்த்துன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து ஒன்று கூடி இருக்கு. எப்படின்னா வந்து ஒரு காட்டு பண்ணி இருக்குது, அதே போல ஒரு ஓனாய் இருக்குது, அதே போல இந்த ரிசார்ட் மேன்ஸ் எல்லாரும் அங்க இருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா கன்வர்ஜென்ட் பாயிண்ட்னு சொல்றாங்க, அதாவது எல்லாரும் குவியற ஒரு புள்ளினா இதுதான். சோ இங்கதான் வந்து அப்ப ஸ்பிரிட் வெயின் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ரேவா வந்து அப்படின்னா இதுதாங்க பெர்ஃபெக்டான லொகேஷன் சொல்லிட்டு அவனும் சொல்றான். எங்க வந்து கேம்ப் ப்ரிப்பரேஷன் ஒர்க் அவங்க கிட்ட விடுறாங்க சொல்லிட்டு ரூக்கிக்கு நம்ம ரேவா ஆர்டர் பண்றான். அப்ப யூமாவும் ஆனா இங்க எனிமீஸ் வந்து ஏராளமா இருக்காங்களே, நாங்க உங்களுக்கு உதவி பண்ண வரணுமான்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம யூமாவும் கேட்க, பொதுவா நெக்ரோமன்ஸருக்கு நம்பர்னு ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா ஜென்டலா வந்து ரேவுகா மாசா சொல்றான். நான் உங்களுக்கு அது ஏன்றத தற்போது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவனுடைய போன் கண்ட்ரோலை அற்புதமா வந்து பயன்படுத்தி எதிர்க்க வர மான்ஸ்டர்ஸை வந்து தாக்குதலையே வந்து மேற்கொள்றான். அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் மேல வந்து சரமாரியா அந்த எலும்புகள் வந்து குத்தி கிழிக்க செய்யுது. ரேவுகா பின்னாடி கூட வந்து பார்க்காமலே அட்டாக்ன்றத நிகழ்த்துறான். ஸோ அப்படியே வந்து இந்த தாக்குதல்லாம் முடிய சூரியன் அஸ்தமனம் ஆக போற நேரமும் வந்து தோன்றுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணற்ற மான்ஸ்டர்ஸை வந்து ஹீரோ வந்து கொன்னு குவிச்சு வச்சிருக்கான். ஸோ இன்க்ளூடிங் ஃபேஃப்னோட உதவியும் தான். ஓகேங்களா, அவன் என்ன பண்றான்னா அவனுடைய ஸ்கில் ஆகிய ஃபிளஷ் விரித்லிங்க பயன்படுத்துறான். விரித்லிங்னா ஒன்றும் இல்லை, நெளிதல்னு சொல்லலாம், தமிழ்ல சொல்லலாம். அதாவது சத தனியா எலும்பு தனியான்னு சொல்றது செப்பரேட் பண்றான். சத தனியா எலும்பு தனியா பிரிச்சு வைக்கிறான் இந்த ஸ்கில்ல பயன்படுத்தி. பாத்தீங்கன்னா தெரியும், அங்க இருக்க அத்தனை மான்ஸ்டர்ஸ்னுடைய எலும்பையும் வந்து நம்மளோட ரெவிகா வந்து போன் கண்ட்ரோலை பயன்படுத்தி கண்ட்ரோல் செய்யறான். ஸோ இது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஆரம்ப காலத்துல நம்மளுடைய சின்ன ரெவிகா வந்து 2 எலும்பு 4 எலும்பு அந்த மாதிரி தான் வந்து கண்ட்ரோல் செய்வான். தற்பொழுது பாத்தீங்கன்னா ஸோ ரொம்பவே எனார்மஸ் அமௌண்ட்ல வந்து போன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றான். அப்ப நம்ம குரோனோஸும் கேட்கிறாரு, நீ வந்து நெக்ரோபோலிஸ் அதாவது டெட்ஸ்க்கான சிட்டியை வந்து உருவாக்க போறியான்னு சொல்லிட்டு கேட்கிறான். நம்ம ரேவுகா ஆமா, நான் வந்து ஒரு ஆபலிஸ்க தான் வந்து உருவாக்கவிருக்கிறேன், அதுதான் இந்த பிளேஸ்க்கான ஒரு சிம்பிளா திகழ போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த ஆபலிஸ்க்னா என்னன்ட்டு நீங்க கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு விதமான மானுமெண்ட், அதாவது சன் காட் ராக்கு அதை பயன்படுத்துவாங்க. எப்படின்னா வந்து ஒரு தூண்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை நான் வந்து உங்களுக்கு பிக்சரை வந்து ஷோ பண்றேன். அப்போ வந்து நம்ம குரோனோஸும் வந்து அது வந்து ஓபிலிஸ்கா அதாவது சன் காட் ராக்கு பயன்படுத்துற மானுமெண்டான்னு சொல்லிட்டு கேள்வியும் கேட்கிறாரு. ஆமா, அந்த ஓபிலிஸ்க்ன்றது சன் காட் ராவை தான் வந்து மீன் பண்ணதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஷோ பண்றாங்க. ஸோ இந்த பில்லர் மாதிரி பாத்தீங்கன்னா ஷார்ப்பா, இதுதான் வந்து ஓபிலிஸ்க்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மானுமெண்டா அவர் ரெப்ரசென்ட் பண்ண யூஸ் பண்றாங்க. பொதுவா சன்ன்றது உயிர்களுக்கான ஒரு சிம்பிளா வந்து தோன்றது, அதற்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆனது தான் டெத்து. ஸோ அதனாலதான் நாம இதை சிம்பிளா அங்க பயன்படுத்துறோம். நான் வந்து இங்க பிளாக் ஓபிலிஸ்க உருவாக்கவிருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ பாத்தீங்கன்னா அந்த எலும்புகள் அனைத்தையும் வந்து ஹீரோ வந்து ஒரு பெரிய டவர் மாதிரி வந்து உருவாக்க செய்யறான். இந்த ஆக்ட்னால வந்து உலகமே வந்து இந்த இடத்த திரும்பி பார்க்க செய்யும்னு சொல்லிட்டு
நம்மளுடைய குரோனோஸ்ன்னு சொல்றாரு. நான் வந்து ஒரு நெக்ரோமன்சர் கிட்ட இருந்து இதை எதிர்பார்த்துதான்னு சொல்லிட்டு சும்மா கெத்தா சொல்றாரு. நம்ம ரியூகா வந்து நான் வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்டை ஹாப்பியா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இதனுடைய ஃப்ரேம் ஒர்க்ன்றது தற்பொழுது நிறைவு பெற்றது. இப்ப இதற்குள்ள இருக்கிற கட்டமைப்புகளை நாம உருவாக்கலாம்னு சொல்லிட்டு ரியூகா சொல்றான். எங்க இருக்க ஆன்மாக்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் பவரை சென்ஸ் பண்ணுது. அதனால ஸ்பிரிட் வெயினுக்கு இது வந்து ரியாக்ட் பண்ண தொடங்குதுன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்றது இந்த நெக்ரோபோலிஸ், அதாவது இறந்தவர்களுக்கான சிட்டியில வந்து சுழல ஆரம்பிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி வந்து பவர் வந்து சர்ஜ் ஆகிட்டு இருக்கு. வார்னிங் சொல்லிட்டு மெசேஜும் வருது. என்னன்னா வந்து இது மூலியமா நீங்க அதிகப்படியான ஸ்பிரிச்சுவல் பவரை வந்து கன்சியூம் பண்றீங்க. திரும்ப திரும்ப வார்னிங் வருது, ஹீரோ வந்து அதிகமா ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளவு போன்ஸை கண்ட்ரோல் பண்ணனா யோசிச்சு பாருங்க, ஹீரோ வந்து எந்த அளவுக்கு கன்சம்ஷன்றது நடக்கும்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் மட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனே வந்து புஷ் பண்றான். அவனோட லிமிட்டையும் வந்து கண்டினியூஸ் கன்சம்ஷன் வந்து ஆக்டிவ் ஆகுது. ஸ்பிரிச்சுவல் பவர் ஹீரோ கிட்ட பாதிக்கு பாதின்றது காலியாக செய்யுது. வார்னிங் சொல்லிட்டு கன்சம்ஷன் ரேட்ன்றது அதிகரிக்குது. ஸோ ஹீரோ வந்து இந்த ஒபிலிஸ்கை மேக் பண்றதுக்கு அதிகப்படியான இந்த நெக்ரோபோலிஸ் இந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு அதிகப்படியான பவரை வந்து செலுத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா அத்தனை போன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்ல. இந்த பாயிண்ட்ல ஸ்பிரிட் வைன் வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஃப்ளோ ஆகுது. இதை நான் வந்து மேல் நோக்கி எழுப்புறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது ஆத்ம சக்தியை மேல் நோக்கி செலுத்துறான். ஓகேங்களா? எனக்கு முன்னாடி எழு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இட்டவனே அந்த பில்டிங்ன்றது தற்பொழுது கன்ஸ்ட்ரக்ட் ஆகி முடிக்குது. ஓகேங்களா? இந்த பிளாக் ஒபிலிஸ்க்ன்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷனும் வருது. ஸோ பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவலா இருக்குது. நீங்க வந்து காமன் சென்ஸுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட்டை செய்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல ஷோ பண்ணுது. இது வந்து ஜெயிண்ட் ஆஃப் த அசூர் ஸ்கைன்ற ஒரு புதிய வரலாற்று சாதனையா படைத்து இருக்கு. இந்த பில்டிங் வந்து கம்ப்ளீஷன் ரேட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இதனுடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து 50% உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்னென்ற நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. இந்த பிளாக் ஒபிலிஸ்க சாதாரண நபர்களுடைய கண்ணுக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு லிவிங் கிரியேச்சர்ஸ் கிட்ட இருந்து ரெஸ்ட்ரிக்ட் செய்து வைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹைபரா அப்புறம் வந்து யூமாயிடும் வந்து மிஸ்டர் சின்னன், எங்களால உங்களோட வெற்றியை காண முடியலன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப நம்ம ஃபேப்னருடைய ஸ்டாட்ஸ் வந்து 30% உயர செய்து, ஓ என்னோட உடம்புல பவர்ன்றது அதிகப்படியா வந்து சர்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனும் ஆச்சரியமா வரான். அப்ப நம்ம ரியூகா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாவும் அடையிறான். என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் நினைச்ச மாதிரி இது ஒன்றும் சாதாரணமா இல்லைன்னு சொல்லிட்டு ரத்தத்தை கக்க செய்யறான். அப்ப என்ன வருதுன்னா, கண்டினியூஸ் கன்சம்ஷன் காரணமா வந்து ஸ்பிரிச்சுவல் பவர்ன்றது 86% வந்து குறைந்துருச்சு. டேஞ்சர்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருது. அப்போ வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் அடைய செய்யறான். அப்ப நம்மளுடைய ஃபேப்னரும் யூமனரும் மாஸ்டர் அஜயனன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் செய்யறாங்க. இதோட இந்த 23 சாப்டர்ன்றது கம்ப்ளீட் ஆகுது. இது ஒரு ஆன்கோயிங் மான்வா 2-3 வர நான் கம்பைல்டா உங்களுக்கு வீடியோஸை மேக் பண்றேன். தேங்க்யூ ஆல் மை டியர் ஃபேமிலி.